ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூர்யா சாரோட நடிப்பில் ஒரு படம் வந்து வரப்போகுது. பேர் வந்து கருப்பு. ஸோ அந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் தான் வந்திருக்கு. அந்த டீசர் தான் நாம் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி சூர்யா சாரோட பர்த்டே அப்படின்றதுனால நேத்தையிலேருந்தே அந்த என்னது அஃபிஷியல் அப்டேட் விடுறதெல்லாம் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் அ லாங் டைம் சூர்யா சாருக்கு இந்த மாதிரி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் இந்த டீசர் வந்ததுலேருந்து ட்விட்டர் டேக்லைன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட டீசர் தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டீசரை. எனக்கு இந்த டீசரோட அந்த அது பேர் என்ன, ஃபஸ்ட் லுக்கா, டீசரோட ஃபஸ்ட் லுக் இல்லை, டீசரோட அந்த தம்ப்நெயில் இருக்குல்ல, அது பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ வாங்க இந்த டீசர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசலாம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். ஃபேன்ஸ் உங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. பார்க்கலாம். ஓகே, இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 42 seconds. அண்ட் இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா, சூர்யா சார், ஆர்ஜே பாலாஜினா நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் த்ரிஷா மேம் நடிச்சிருக்காங்க, சாய் அபியங்கர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி கடைசியில் பேசலாம். டீசர் பார்த்துடலாம். 3, 2, 1 கோ. கற்பூரங்காட்சி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்லை. மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான சாமி. ஓ, ஏய் மியூசிக் நல்லா இருக்கு. ஓய் தலைவா, கண்ணு வேற லெவல். லாயர் ஏய் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம ஸ்டைலு. செம்ம பிளாஸ்ட். சாய் அபியங்கர் மியூசிக். செம்ம ஃப்ரேம்ஸ் எல்லாமே. ஏய் என்ன கேதரிங் இது? இது நம்ம டைம். செம்ம அடி அடிக்க போறேன். வாங்க. ஓ, அன்பரி விக்ரம் ரோவர். செம்ம சூப்பரா இருக்குடா. ஓ அடகோ. ஹேய் என்ன டிரான்சிஷன்ஸ் இது? வாட் த so good. Let's the festival begin. பா ஆர்ஜே பாலாஜினா எல்லாத்தையும் ஒத்தி வச்சல. ஆர்ஜே பாலாஜினா வேற லெவல் டீசர். இது எக்ஸ்பெக்ட் பண்ணலை, சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த அளவுக்கு டீசர் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் இந்த அளவுக்கு ஒரு மேக்கிங் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சீரியஸ்லி. எல்கேஜி எடுத்த டேரக்டர், ஓகே, அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன் ஒரு படத்தோட டேரக்டர், அதுக்கப்புறம் நடித்தது தான் அவரோட இது, அதுக்கப்புறம் கதை ஒரு படத்தை எழுதியிருக்காரு, அவ்வளோதான். இந்த படம் தான் வந்து ஒரு ஸ்டாரை வச்சு அவர் எடுக்கிற படம். இந்த ஒரு ஹை ஸ்டார், ஹை பட்ஜெட், ஸ்கேலாகவும் பெருசு அப்படின்றப்போ சீரியஸாக நினச்சேன் எங்கேயாச்சும் பிசிறு தட்டிடுமோ அப்படின்ற மாதிரி. பட் சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. வேறு லெவல் டீசர். இந்த மேக்கிங் அப்படின்றதுக்காகவே தனியாக காசு கொடுக்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மேக்கிங். செம்மையாக இருந்துச்சு. சூர்யா சாரை ஒரு ஃப்ரேம், அதாவது இந்த டீசர் ஃபுல்லாகவே சூர்யா சார் தான், அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. எல்லா ஃப்ரேமே தனித்தனியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஒரு சீனில் மட்டும் ஆட்களை அடிச்சுட்டு அது வந்து ஒரு அந்த காளியோட போஸ்டில் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. காளியா ஐயனாரான்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சீன்ஸ் எல்லாம். அண்ட் அது போக அந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல வர சீன்ஸ், ஃபைட் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் சாய் அபியங்கர் மியூசிக் பக்கா சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கோங்க, அது மேட்ரே கிடையாது. அதாவது ஒரு நியூ ஜென் பையன் உள்ளே வராங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் கூட பரவாயில்ல. அது மோஸ்ட்டாக ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மியூசிக் டைரக்டர் வந்தால் அவங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு பையன் ஒரு படம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஆனால் அவருக்கு எப்படி இவ்வளோ படங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது, பேக் டு பேக் எல்லாமே ஹை ஸ்டார்ஸோட படங்களே கிடச்சிட்டு இருக்குது அப்படின்றது தான் வந்து பெரிய மேட்டராக இருக்குது. கிடச்சா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நல்லா பண்ணால் பாருங்கள், நல்லா பண்ணலன்னா அதுக்கப்புறமா ட்ரோல் பண்ணுங்கள். வர்றதுக்கு முன்னாடியே வா, சரி ஓகே, அது வேறு அதனால் விட்டுலாம்.
எனக்கு சாய் பயங்கரோட மியூசிக் பிடிச்சிருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. பென்ஸ் படம் தான் ஃபஸ்ட்டு அவர் சைன் பண்ண படம், பட் அதுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து வரப்போகுது. அண்ட் இந்த டீசர் வேற லெவல். விஷ்ணு சார் தான் வந்து அதுக்கு பேர் என்னது, இது சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. ஒரு சீனில் மட்டும் இப்படி கை பிடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது சூர்யா சார் மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா அவரோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒரு காப்பு போட்டிருப்பாரு. அந்த காப்பும் இந்த காப்பும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிச்சுன்னா, இல்லை நான் ஏதாச்சும் தப்பாக சொல்கிறேன்னாலும் கூட கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரேமில் நான் அந்த ஃப்ரேம் வேணால் இங்கே போடுறேன். அந்த ஃப்ரேம் வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த கை வந்து ஒரு லாயர், அதுக்கப்புறம் கருப்பு அப்படின்ற ஒரு காம்பினேஷன் சீனாக இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ஃபெஸ்டிவலுக்கான படம், தியேட்டருக்கான படம். தியேட்டரில் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். எனக்கு இந்த டீசரை பார்த்துட்டு அதான் தோணுது. கன்ஃபார்ம் தியேட்டர், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஆர் செகண்ட் ஷோ ஏதாச்சும் ஒரு கன்ஃபார்மாக புக் பண்ணி போயிடுவேன். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த படங்கள், இந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.